ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் குழம்புங்க. ஆட்டு குடல் குழம்புக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டு குடல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனோடனையும் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் மூடி இருக்குல்லங்க, அதில் அரை மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன், அதுக்கு சொல்கிற அளவு. அரைமூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்து வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன், நம்ம வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் அளவு சொல்லிகிட்ருக்கேன், சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடுகெல்லாம் எதுவுமே போடக்கூடாதுங்க. சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு 1/2 கிலோ ஆட்டுக்குடலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறமா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாங்க, அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க பிளேட் போட்டு. தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏன் உப்பும் மஞ்சத்தூளும் போடுறோன்னா கறியில் உப்பு நல்லா பிடிக்கிறக்காகத்தான் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போடுறோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த சாந்து எடுத்து இதில் ஊற்றி கலக்கி வச்சிடலாங்க. உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணாலும் கலக்கி வச்சிடலாம், இல்லை ஓரளவுக்கு மீடியமாக கெட்டியாக இருக்கட்டும்னாலும் நம்மளுக்கு எந்த மாதிரி, நம்ம சாதத்துக்குனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம், இட்லி தோசைக்குனா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு ஊற்றி சாப்பிட விருப்பமோ அதுக்கு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி தண்ணியாட்ட தான் வைக்க போகிறேன் கொஞ்சம். இப்போ அரைச்சி வச்ச சாந்து எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3-4 விசில் விட்டோம்னா ஒரு சில குடல் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் 5லேருந்து 6 விசில் விட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி 6 விசில் விட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது மல்லித்தலை தூவிடலாங்க. குடல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.